Subscribe to our channel and press the bell icon for the new video notification. Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மதுரையில் ஃபேமஸான பன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வரும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 3 கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு கூடவே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பரோட்டாக்கு தேவைப்படுற சால்ட் ஆட் பண்ணுறேன் 1 டீஸ்பூன். அப்புறம் சுகர் ஆட் பண்ணுறேன் 1 டீஸ்பூன். கூடவே இதுக்கு 2 முட்டை தேவைப்படும், அதுவும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முட்டை சாப்பிட்லன்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம், எக்கு சாப்பிடாதவங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக எப்படி பிசைஞ்சுக்கணும் மாவை. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் நான். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் இப்படி சேர்ந்து வரணுமா உங்களுக்கு சாஃப்டாக. இதுக்கு இன்னும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஊற வைக்கலாம். இப்போ இது மினிமம் 2 ஹவர்ஸ் ஊறணும், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ். நான் இது ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வைக்கிறேன் மாவை. லிட்டு கவர் பண்ணிட்டோம். 3 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம்னா மாவு இப்படி ஆயிருக்கும். நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இன்னொரு வாட்டி நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. பிசைஞ்சிட்டு நம்ம போர்ஷன்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். 3 கப்ஸில் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 பன் பரோட்டா வரும். இப்படி ஒரு போர்ஷன் எடுத்து நல்ல ஆயில் இருக்கணும் உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. கையிலே இப்படி தேய்ச்சிடலாம் நீங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது. கொஞ்சோண்டு ஆயில் விட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மேலே இருக்கணும் உங்களுக்கு மாவு. கட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி வச்சு நல்லா ஒரு லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே உங்களுக்கு அது வந்துடும் ஷேப்பில். அப்படியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா இப்படி தேய்ச்சியாச்சு. இப்போ இதில் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஒரு 3 ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம 2 ஃபிங்கர் வச்சு இப்படி நல்லா ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி பார்த்துக்கோங்க. இந்த டெக்னிக்கு இப்படி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரவுண்டாக. இப்படி வரும் உங்களுக்கு. இதை நம்ம ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள். இன்னொரு வாட்டி காமிச்சிடுற பார்த்துக்கோங்க அந்த டெக்னிக், ஃபோல்டிங் டெக்னிக். இப்படி ரவுண்டாக எடுத்துகிட்டு மெதுவாக தேய்ச்சி விட்டாங்களே அது ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு மாவு. கையிலையும் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது. பேப்பர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. நல்லா இப்படி தேய்ச்சிட்டு பாருங்க, கையிலே தேய்ச்சி விட்றேன். நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இப்படி ரெக்டாங்கிளாக ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1 ஃபோல்ட், 2 ஃபோல்ட், அப்புறம் இது 3rd ஃபோல்ட். 3rd ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ஃபிங்கர்ஸ்க்கு ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணிவிட்டு உள்ளே இதை சைடை டக்கின் பண்ணிடலாம். இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வரும் இது ஃபோல்டிங்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக தான் குக் பண்ணணும். இது ஹையில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உள்ளே வேகாது. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கலர் வரும் உங்களுக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா பாருங்க, ரெடி ஆகிடுச்சு பன் பரோட்டா. இப்படி ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சி
அப்படியே ஃப்ரை பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு நம்ம மெதுவாக ப்ரெஸ் பண்ணி இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வரைக்கும் நல்லா குக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அதை லேயர்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி டேப் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா லேயர்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு. நம்மளோட பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் வெஜ் குருமா பண்ணியிருந்தேன் பன் பரோட்டாக்கு தொட்டுக்கு. ரொம்ப டேஸ்டியாக வந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸி கூட. நம்மளோட மதுரை ஃபேமஸ் பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thanks for watching. Subscribe, like, share, comment.